ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிட்ஸ் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக கேக் ட்ரெஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டு கேக் ஷேப்பில் ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன். சைஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சேம் சைஸ்லேயும் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச சைஸ்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிசர்ஸால் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே ஓவல் ஷேப் வச்சு இந்த சைஸோட ஷேப்பில் ஓவல் ஷேப் வரைஞ்சிக்கணும். அப்போ தான் அது 3D மாடல் மாதிரி கிடைக்கும். அதாவது ஹாஃப் ஓவல் ஷேப். ரஃப்பாக வரைஞ்சாலே போதும். இந்த சைஸில் தான் வேணுன்றதுக்காக நான் கொஞ்சம் சின்னதாகவே வரைஞ்சிருக்கேன். லேயர்ஸ்க்குமே ஓவல் ஷேப் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஓவல் ஷேப் கிட்டேயும் நான் கார்ட்போர்டு வச்சு சப்போர்ட் கொடுத்துருக்கேன். அப்போ தான் அது சார்ட் ஒட்டும் போது பெண்ட் ஆகாமல் நிற்கும். சேம் ப்ரொசீஜர் தான் 3 லேயருக்குமே பண்ணணும். ஃபஸ்ட்டு லேயருக்கு ஒயிட் சார்ட் ஒட்ட போகிறேன். நெக்ஸ்ட்டு எல்லோ, நெக்ஸ்ட்டு பிங்க்கு. எல்லா சார்ட்டையும் கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிடணும். எல்லாம் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட் லேயரில் ட்ராப்பிங்ஸ் மாதிரியும், செகண்ட் லேயரில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரியும், அப்புறம் ஒரு ரிப்பன், அப்புறம் டெக்கரேஷனுக்காக ஃப்ளவர் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். பின்னாடி கயிறு போட்டு இதை ட்ரெஸ் மாதிரி பண்ணிடுவேன். குழந்தையோட கழுத்தில் ஹேங் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் அவங்களுக்கு உட்கார்றதுக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி செட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.